கண்ணை அப்படி சுழட்டிக்கிட்டு வரும்போது ஒரு வயசானவர் வந்தார். அவர் அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு, அப்பாடா இந்த மேடையை கட்டினவன் குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குளத்தை கட்டினவன் குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த கல் வச்சவன் நல்லா இருக்கணும் அப்படின்ன உடனே இவன் எழுந்து உட்காந்தானா. ஏன் பெருசு, எப்போவோ யாரோ கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க, அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும், நீ இப்போ வாழ்த்திட்டு இருக்கியே, உனக்கு அவங்க யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரிய வேண்டாம்ப்பா, நீ கட்டு சோறு கொண்டாந்த சாப்பிட்ட, இங்கே இவன் குளம் வச்சுருக்க தோண்டு தானே நீ இங்கே தண்ணியை குடித்த, இந்த மரம் இருக்க தோண்டு தானே இங்கே இங்கே படுத்துக்கிட்ட, இப்போ இதெல்லாம் ஒத்துணுமே செய்யாட்டா நீ என்ன பண்ணியிருப்ப? அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்க மாட்டேன். அதனால இந்த தர்மம் செஞ்சவங்களை பற்றி கொஞ்சமான மனசில் நினைக்கணும். எதெல்லாம் தர்மம்னு வச்சாங்க? போகிற பாதையில் தெருமூடி மடம்னு ஒன்று உண்டு. அது இங்கே இப்போ தமிழ்நாட்டில் நான் ஜாஸ்தி பார்க்கல, இருக்குது சில கிராமங்களில் கோவில்களுக்கு போகிற போது இந்த தெருமூடி மடம் இருக்குது. இலங்கையில் இன்றைக்கும் அதை புதுப்பிக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். என்னன்னு கேட்டால், இப்போ இந்த சாலை போகுது இல்லை, இந்த சாலை ஓரத்துலலாம் நிறையா மரங்களும் வைப்பாங்க. இந்த மரம் வைக்கிறது ஒரு தர்மம். சாலையிலே புளிய மரம், ஜமீன்தாரு வச்ச மரம், ஜமீன்தாரு வச்ச மரம்னு பாடுவாங்க. ஏன்னா அந்த சாலை ஓரத்தில் நிழல்லாம் மக்கள் போகணுங்கிறதுக்காக. இப்போ இந்த வெயிலில் போகிறவங்களுக்கு எங்கேயாச்சும் கொஞ்சம் உட்கார்ந்தா தேவலை போல இருக்குது அப்படின்னு தோணும்ல. அப்போ இந்த பக்கம் ஒரு 5-6 தூண், இந்த பக்கம் ஒரு 5-6 தூண், இங்கேயும் மேடை இங்கேயும் மேடை, இது ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம மதுரையில் சித்திரை திருவிழா நடக்கிற போது தெரு அடைச்சி பந்தல் போடுவாங்க. அங்கே வெயிலே அடிக்காது, ஒரு தெருவுலேருந்து கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது போல் ஒரு இடத்துல மட்டும் ஒரு பந்தல் மாதிரி போட்டிருப்பாங்க, அது மேலே கல்லே வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் சாலை ரொம்ப பெருசாக இல்லையே, அங்கே ஒரு தண்ணி தொட்டி இருக்கும், பக்கத்தில் ஒரு ஆவுரிஞ்சி கல் இருக்கும். என்னங்க எங்களுக்கு புரியாததெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எந்த திரேதாயுகத்திலையா, ராமர் காலத்திலையா, கிருஷ்ணர் காலத்திலையான்னு கேட்காதீங்க. ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னால் எல்லா கிராமங்களும் இப்படித்தான் இருந்தது. அப்போ இன்னும் எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கப்புறம் கூட நல்லா தான் இருந்துச்சு. என்னன்னு கேட்டால், ஒரு கல் தொட்டி வச்சுருப்பாங்க, கல்லில் தொட்டி, அதில் தண்ணி இருக்கும், பக்கத்தில் கேணி இருக்கும். போகிறவங்க தான் தண்ணி குடிச்சிட்டு இந்த கல் தொட்டிக்குள்ளே ஒரு 4 பக்கெட் தண்ணியை இழுத்து விடுவாங்க. எதுக்கு? இந்த மாடு, இந்த குதிரை வண்டியில் வர குதிரை, இந்த மாடுகளில் சாப்பிடணுங்கிற, தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக தண்ணி தொட்டி, அது ஒரு பெரிய உபயம், அப்படி செய்வாங்க. அப்புறம் இவ்வளோ உயரத்துக்கு ஒரு கல் இருக்கும், சொரன்னு ஒரு கல், அது பேர் ஆவுரிஞ்சி கல். நான் கேள்வியே பட்டது இல்லையே அப்படின்னா இவன். சரி, உனக்கு முதுகில் தினவு எடுத்தா நீ என்ன பண்ணுவ? தினவா அப்படின்னு கேட்டான். தினவுன்னா உனக்கு நல்லா சொரிஞ்சுக்கணும் போல் இருந்தால் என்ன பண்ணுவ அப்படின்ன போது அவன் சொன்னான், மரத்தில் போய் இப்படி தேய்ச்சிப்பேன், இல்லாட்டி சுவத்தில் போய் நல்லா தரன்னு தேய்ச்சிப்பேன் அப்படின்னா. சரி, இப்போ பசுமாட்டுக்கெல்லாம் தினவு எடுக்குமே, மாடுகளுக்கு சில சமயம் அதுங்க ஏதாவது ஒரு புல்லை சாப்பிட்டுடுச்சுன்னா அதுகளுக்கு உடம்புல அரிப்பு எடுக்குமா. இந்த உராய்ந்த கல், உறிஞ்சி கல்னு இன்றைக்கி சொல்கிறாங்களே, இந்த கல்லில் போய் இந்த மாடு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போகும். இப்போ கூட பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயான அவுத்து விட்டுருக்கிற மாடு இந்த எலக்ட்ரிக் கம்பத்தில் போய் இப்படி தேய்ச்சிக்கிட்டு போகும், அது அப்படியேன்னு சாயும் அந்த கம்பம். அதுக்கு தெரியாது இதில் ஒருவேளை சொரன்னு இருக்கும்னு அது நினச்சிருமா இருக்கும். இந்த ஆவுரிஞ்சி கல் வைக்கிறதுங்கிறது ஒரு புண்ணியம், கல் தொட்டி பண்ணி அதில் தண்ணி ரொப்புறதுங்கிறது இன்னொரு புண்ணியம். இந்த தெருமூடி மடம்ங்கிறது ஊர் மக்களே சேர்ந்து கட்டுவாங்க. அதாவது சத்திரம் சாவடிங்கிற மாதிரி, சாவடிங்கிறது எல்லாருமா சேர்ந்து பேசக்கூடிய இடம், சத்திரம்ங்கிறது அவங்க மூட்டைக்கிட்டையை போட்டு குளித்து அங்கேயே ஒரு 2 நாள் தங்குறாப்பில் சத்திரம். இப்போ இந்த தெருமூடி மடம்ங்கிறது கொஞ்சம் நேரம் அப்படியே நிம்மதியாக அங்கே படுத்து தூங்கிட்டு அப்புறமா அவங்க தொடருவாங்க. அந்த மாடு எல்லாம் கூட நிழலில் இருக்கும், அதுகளுக்கு தான் அந்த தண்ணி, அதுகளுக்கு அந்த வைக்கோல் எடுத்து போடுவாங்க. ஆக அதை மிருகங்கள்னு அவங்க நினைக்கல, நம்ம போகிறோம்னாக்கா அது நம்மளோட வர கூட சக பிரயாணி அப்படி தான் நினச்சாங்க. ஓ, ஆவுரிஞ்சி கல்லுன்னு ஒன்று இருக்கா, தெருமூடி மடம், எனக்கு இந்த மூட்டையை வச்சேன் அது கல்லுன்னு தெரியும் எல்லாம் இவன் சொன்ன பொழுது, இல்லைப்பா நம்ம என்ன நினைக்கணும்னா, இப்போ இது எல்லாமே மனிதன் இருக்கிறத மற்றவங்களுக்கு உதவணும்னு அவன் செஞ்சுருக்கான் இல்லையா. இப்போ ஒரு தோட்டம்னு வச்சா கூட துறவு வைப்பாங்க,
தோட்டம் புரியுது, துறவு அப்படின்னாக்க என்றைக்கும் வற்றாத ஒரு கிணறுக்கு துறவுன்னு பேர். துறவில் போய் குளிச்சுட்டு வா அப்படிம்பாங்க. இப்போ இன்றைக்கி அந்த வார்த்தைகள்லாம் இல்லை. இப்போ டேக்கிங் பாத், பாத்ரூம், ஷவர் அதுதான் புரியுதே தவிர அது புரியல. தோட்டம்னா ஒரு துறவு இருக்கும். சரி, தோட்டம்னா என்ன, தோப்புன்னா என்ன? நல்ல கேள்விங்க. இப்போ நீங்கள் ஒரு கத்திரிக்காய் வாங்குறீங்க, தோட்டத்து காய்மா எடுத்துக்கோ அப்படிங்கிறா. தோட்டம் அப்படின்னாக்கா அந்தந்த நேரத்தில் பயிர்கள் விளைஞ்சு அப்புறமா அதை எடுத்துகிட்டு இன்னொரு பயிர் போடுவாங்க, அது தோட்டம். இப்போ நம்ம செடியெல்லாம் வைக்கிறோம், பூவெல்லாம் நிறைய பூத்து கீத்து முடிஞ்சு அது ஓஞ்சிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு செடி போடுவாங்க, அது தோட்டம். தோப்புங்கிறது வரிசையாக மரங்களை வச்சு விட்டுருவாங்க. வைக்கிறது தான் இவங்களுடைய வேலை. மழை பெய்யும், அது தன்னால் வளர்ந்துக்கும். ஒரு தலைமுறை இல்லை, அது தலைமுறை தலைமுறையாக இருக்கும். உங்கள் பாட்டங்காலத்தில் ஒரு தென்னந்தோப்பு வச்சுருப்பான், அது பேரங்காலத்தில் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து யாரையும் எதிர்பார்த்து இல்லை, அது கொடுக்கும். ஆனால் யாரையும் எதிர்பார்க்காம அந்த மழை அந்த வெயிலில் இருக்கும். ஸோ தோட்டம்னா என்ன, தோப்புன்னா என்ன? மாந்தோப்புன்னு சொல்கிறோமே, என்றைக்கோ வச்ச மரம் இன்றைக்கும் எல்லாருக்கும் பழம் கொடுத்துட்ருக்குல்ல, அது போல்.